வணக்கம். ஒரு ஆசிரமம் யோகானந்தர்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசி நடத்துகிறாருங்க. அந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்க. ஒருத்தர் சாமி, என்ன இம்சை தாங்க முடியல வீட்டில், என்னால் என்னை ஆசிரமத்தில் நீ சேர்த்துக்கியன்னாரு. அப்படிலாம் கிடையாது, அதை மாதிரிலாம் சேர்த்துக்க முடியாது. ஆசிரமத்தில் நீ சேரணும்னா அதுக்கு சில நியதிகள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இல்லை சாமி, நீ என்ன கட்டுப்பாடு வைக்கிறியோ அதை நான் கேட்டுக்கிறேன். என்னை நீ உன் ஆசிரமத்தில் சேர்த்துக்கோ அப்படின்னும்போது சரி இருன்னு சொல்லிவிட்டு ஒரு சிஷ்யாவை கூப்பிட்டார். இவரை அழைச்சிட்டு போய் ஆசிரமத்தை பூரா சுற்றி காமிச்சிட்டு வான்னும்போது இவர் ஆசிரமத்தில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கீழே க்ளீன் பண்ண, ஆசிரமம்னா எடுத்த உடனே உட்கார முடியாது, கீழே போய் ஒரு வேலை கொடுப்பாங்க. அதை கீழே ஒருத்தர் க்ளீன் பண்ணுறாரு, ஒருத்தர் துணி துவைக்கிறாரு, ஒருத்தர் சுள்ளி எடுத்துன்னு வராரு, ஒருத்தர் சமைக்கிறாரு, இதை மாதிரி பண்ணுறாரு. கொசுக்கடியில் இப்படி தட்டின்னு இது பண்ணின்னு இருக்காரு. இது ரொம்ப கஷ்டமான வேலை போல தெரியுத அப்படின்னு அந்த சிஷ்யன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. இன்னும் ஒரு இடத்துக்கு போகும்போது அழகான வாசனை. என்னன்னா, குடில் நல்லா இருக்குது, பூவாக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா டேபிள் சேர் நல்லா போட்டு அருமையாக இருக்குது அப்படின்னும்போது இவர் கேட்குறாரு, இது என்னான்னு கேட்குறாரு. புதுசாக வர்றார் சேர்றவர், என்னான்னு கேட்குறாரு. இது குருமார்களுக்கான இடம். இது குருமார்கள் தினம் இங்கே லெக்சரெல்லாம் முடிச்சுட்டு இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க, படுப்பாங்க. இது நல்லா இருக்குதுன்னும் போது ஆமாம், அவங்க இதுக்கு முடிஞ்சு போச்சு, அவங்க ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்துக்கும் வச்சு அவங்க அங்கே இருக்காங்கன்னும் போது நேராக சரி போகலாமான்னும் போது எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு போகும்போது குருநாதா அப்படின்னு யோகானந்தர்கிட்ட அவர் பேசும்போது, என்னப்பா சுற்றி பார்த்துட்டியா, என்ன பண்ணுறேன்னும் போது, என்ன ஆசிரமத்தில் சேரணுன்ற முடிவுக்கு வந்துட்டியா? ஆமாங்க, நான் ஆசிரமத்தில் சேரணுன்ற முடிவு தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் எதை மாதிரி சேரணுன்றதில் தான் மாற்றம். என்னையா சொல்கிற சொல்லும்போது, நான் முதல்ல சிஷ்யனாக சேரணுன்ட்டு வந்தேன், ஆனால் சிஷ்யனை ப்ரிவிலேஜஸ் இல்லை, நான் குருவாக சேரணும் அப்படின்னும் போது யோகானந்தர் அப்படின்ட்டாருங்க. நன்றி, வணக்கம்.